சில காரியங்களை உங்களோடு கூட பேச ஆசைப்படுறேன். நம்ம தொடர்ந்து யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய காரியங்களை நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஸோ அதிலிருந்தும் கற்றுக்கொள்றதுக்குன்னு நிறையா காரியங்கள் இருந்தாலும் இன்னும் வேறு காரியங்கள் நிறையா இருக்குது. அந்த காரியங்களை கொஞ்சம் உங்களோடு கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். நல்ல ஒரு மனதோடு கூட தாகமாக நல்ல கவனிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தாகத்தோடு கூட கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் வெளிப்பட்டு வரும். நல்ல ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் இருக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். ஓகே, லாஸ்ட்டாக வாக்குத்தத்த ஆராதனையில் பேசின அந்த பிரசங்கத்தின் அந்த ஒரு சாராம்சத்தை மட்டும் உங்கள் முன்னாடி லைட்டாக வைக்க விரும்புகிறேன். ஏன்னா அது மறுபடியும் நமக்குள்ளே துணிக்க வேண்டியதாக இருக்குது. எப்போவுமே ஒரு பிரசங்கம் 1 hour பண்ணுற பிரசங்கத்தில் இருந்து ஆண்டவர் ஒரு சாராம்சத்தை கொடுப்பார், ஒரு துளி மாதிரி. அந்த துளி உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கு, ஒரு தைரியத்தை கொடுக்கிறது, ஒரு தெளிவை என்ன பண்ணுது கொடுக்கிறது. ஸோ அதை மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் கேட்டு மறுபடியும் இருதயத்துக்குள்ள அதை வைத்து கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தரோடு கூட யுத்தம் பண்ணுறாங்க. நம்மளும் நம்ம வாழ்க்கையில் சில யுத்தங்கள்லாம் என்ன செய்யும், அதை நம்ம யார்கிட்டையும் யுத்தத்துக்கு போக மாட்டோம், அது உறுதி தானே. சிலர் சொல்கிறீங்க, ஐயா யுத்தமாக ஒரு சத்தம் கூட போட மாட்டோம் ஐயா. சிலர்லாம் அப்படி தான் இருக்கீங்க. ஹல்லேலூயா. பார்த்தா அப்படி யுத்தத்துக்கு போகிற ஆள் மாதிரிலாம் என்ன செய்யலை தெரியலை. அடுத்து சிலர் நாங்களாம் சத்தம் கூட போட மாட்டோம் ஐயா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறீங்க. ஓகே, இது நம்முடைய குணாதிசயம், நம்ம இருப்போம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அப்படி தான் இருக்கணுங்கிற எந்த நியமமும் இல்லை. அவங்கள நம்ம தடுக்கவும் முடியாது. சில நேரம் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இராணுவத்தை கூட்டிகிட்டு என்ன பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க. இது மாதிரி தான் பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வராங்க. கடற்கரை மணலத்தனையாக ஜனங்கள் வராங்க. அப்போ இவங்களும் யுத்தத்துக்கு போகிறாங்க. போனால் ஒரு நம்பிக்கையோட நம்மெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானே, நிறையா வாக்குத்தத்தங்கள் நம்ம மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி தைரியமாக தான் யுத்தத்துக்கு போகிறாங்க. ஆனால் யுத்தத்தின் ரிசல்ட் அவங்கள என்ன பண்ண வைக்குதுன்னா சோர்வடைய வைக்குது. 4000 பேர் என்ன பண்ணிட்டாங்க. அது பைபிளில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் யுத்தம் நடந்திருக்கும், ஒரு சில இடங்களில் இவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு டீட்டெயில் இருக்கும், சில இடங்களில் இருக்காது. ஆனால் இங்கே பர்டிகுலராக நீங்கள் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் இதெல்லாம் நீங்கள் வீட்டிலேயே வாஸ்து பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக எழுதியிருக்கும் பாருங்களேன். இந்த எண்ணிக்கை ஃபஸ்ட்டு யுத்தத்தில் 4000 பேர் என்ன பண்ணிட்டாங்க, தேவனுடைய பிள்ளைங்களில் 4000 பேர் இறந்துட்டாங்க. யுத்தமும் என்னதான் மாறிட்டு தோல்வியாய் மாறிவிட்டது. இப்போ இவங்க வந்த உடனே இவங்க பயங்கர கேள்வியாக இருக்குது, என்னடா இது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே, அவர் நம்மளை நேசிக்கிறார் தானே, அவர் கொடுத்த தேசத்தில் தான் நம்ம இருக்கிறோம், இப்போ போனோம் யுத்தம் இப்படி ஆயிடுச்ச, தோத்துட்டோம், 4000 பேர் இறந்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு என்ன செய்யன்னு குழம்பி இருக்கும்போது சில மூப்பர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம இன்னொரு டைம் போகும்போது வேறு மாதிரி முயற்சி பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ண தானே செய்வாங்க. அப்போ இப்போ அவங்க என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னா, சரி உடன்படிக்கை பெட்டி நம்மள்ட்ட என்ன செய்யுது இருக்குது. ஏன்னா இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மிகப்பெரிய பவர் என்ன பண்ணுது இருக்குது. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை நம்ம என்ன பண்ணிடுவோம், யுத்த ஸ்தலத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ அதை வச்சோன்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு போகும்போதே மகா ஆரவாரம் என்ன பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ அவங்க உடன்படிக்கை பெட்டியை பார்த்த உடனே அவங்களுக்கு வெற்றி நிச்சயம்னு என்ன செஞ்சுட்டு தெரிஞ்சிட்டு உடனே சந்தோஷமாக போகிறாங்க, சத்தக்காடு போடுறாங்க. ஆனால் பெலிஸ்தருக்கு இப்போ ஒரு பயம் வருது, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு அவங்க இவங்களாவது உடன்படிக்கை பெட்டிங்க, எதிரிகள் உடன்படிக்கை பெட்டியை பார்க்கல, கர்த்தராகவே பார்க்குறாங்க. கையை தட்டுங்களேன். சில நேரம் தேவனுடைய காரியங்களை தேவ பிள்ளைகள் பார்ப்பதை விட தேவனை அறியாதவர்கள் பார்ப்பது பயங்கரமாக இருக்கும். நம்ம இந்த பைபிள் பைபிளாக தான் பார்க்குறோம், புறஜாதியார் இந்த பைபிளை தேவனாகவே பார்க்கிறார்கள். இன்னும் சொல்ல போகிறாங்க, புறஜாதியார் சில இடம் பார்த்தா மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது, சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க மனக்கண் தான் பயங்கரமாக திறக்கப்பட்டிருக்கு. நம்மளாம் ஊழியக்காரங்களை யாருன்னு சொல்லுவோம், தேவ மனுஷன் தானே சொல்லுவோம். அவங்க கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமாக நடந்துட்டுனா தப்புன்னு தேவன்னு சொல்லிடுவாங்க. பூமாலையெல்லாம் கொண்டாந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த அவங்களுடைய பக்தி பரவசம் பயங்கரமாக இருக்கும். நான் சும்மா அப்பப்போ ஒரு சில டைலாக்லாம் வரும், சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துறேன்னு, சும்மா ஜோக்காக தான் சொல்கிறேன். நம்ம வந்தால் பரவசம், போனால் பாவநாசம். அவங்க எங்கேயுமே பரவசம் தான். சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க, அந்த பரவசத்தில் தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்து தேவனே வந்துட்டாரியா அவங்களுக்கு யுத்தம் பண்ண அப்படிங்க. அப்புறமா தேவ ஊழியக்காரன் கொஞ்சம் இதாக பண்ணிட்டாங்கன்னா டப்புன்னு தேவன் என்ன பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் எங்கே இருந்து வருது தெரியுமா, அறியாமையிலிருந்து வரல, பரவசத்தில் இருந்து என்ன செய்யுது
நான் சொல்றேன், நம்மளும் கொஞ்சம் பரவசமா தான் என்ன பண்ணணும். ஹல்லேலூயா. வாழ்க்கை பரவசமாகவும் நவரசமாகவும் என்ன செய்யட்டும். நீங்க கொஞ்சம் பரவசமா இருந்தீங்கன்னா எப்பவுமே அது கொஞ்சம் நவரசமா தான் என்ன செய்யும். நம்ம பரவசத்தை கொஞ்சம் இழந்துட்டோம்னு வச்சுக்கிட்டீங்களேன், வச்சு செஞ்சிருவாங்க. அதனால உள்ளுக்குள்ள ஏதாவது கழுத அப்படி இப்படி இருந்தாலும் வெளியில் உள்ள போல்ட்னஸை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படியே பரவசமா என்ன பண்ணணும். பிரைஸ் காட். இது நிஜங்க. நம்ம இதை செய்ய 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 கடைசி உள்ளுக்குள்ளே அப்படியே மாறிடுவோம். யாரும் அதை என்ன பண்ண முடியாது, தடுக்க. நீங்கள் இப்படி பரவசமாக இருந்தீங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட ரிசல்ட் இருக்குங்க. அதெல்லாம் தொடர்ந்து பேசுவோம். ஹல்லேலூயா. ஓகே. அப்போ பெலிஸ்தர் சொல்கிறாங்க, தேவனே என்ன பண்ணிட்டார், அவங்களுக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. இவங்களுக்கும் பயங்கர சந்தோஷம், யுத்தம் பண்ணுறாங்க, ரொம்ப நம்பிக்கையோட யுத்தம் பண்ணுறாங்க. ரிசல்ட்டு ஏமாற்றம். மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, ஏமாற்றம், தோத்துட்டாங்க. செத்தவங்க எண்ணிக்கையை பார்த்தா 30,000 பேர். ஃபஸ்ட்டு 4,000 பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்து பார்த்தா 30,000 பேர் என்ன பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும், எண்ணிக்கையும் அதிகமாயிற்று. உடன்படிக்கை பெட்டியை வேற என்ன பண்ணியிருக்காங்க. சில நேரம் நம்ம சும்மா அடி வாங்கியிருந்தா கூட சாதாரணமாக எடுத்துக்கிடுங்க. ஒரு வார்த்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கு விரோதமாக வாங்கும்போது தான் இது என்னடா காலக்கூட. சரி, ஃபஸ்ட்டு தான் வார்த்தை இல்லை, அதனால உங்கள் வாழ்க்கை சரியில்லைன்னாங்க. இப்போ வார்த்தை தான் வந்துருச்சே. வார்த்தை இல்லாதப்போயாவது 4,000 தான், வார்த்தை வந்ததுக்கப்புறம் 30,000. அப்போ நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிச்சப்போ ஒரு பகையும் ஒரு புகையும் என்னைக்கு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பேச ஆரம்பிச்சோமோ பார்க்குறவங்க எல்லாம் நம்மளை பகைக்கிறாங்க. அங்க நிக்கிறோம் நம்ம. பிரைஸ் காட். இப்போ உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னா, என்னடா அது உடன்படிக்கை பெட்டி எவ்வளோ பரிசுத்தமானது, எவ்வளோ மகத்துவமானது, எவ்வளோ வல்லமையானது. அவங்க வேற நம்ம இதை தூக்கிட்டு வரும்போது தேவனே வந்துட்டாருனாங்க அப்படின்னு அப்படியே ஒரு பெரிய ஆட்டம் என்ன செஞ்சிட்டு, அவங்க லைஃபே விசுவாசமே ஒரு பெரிய கேள்விக்குறியான. இவங்க சும்மாவே ஆண்டவர் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணிடுவாங்க, டப்பு டப்புன்னு அங்கங்கே வேறுவாங்க. இதில் 30,000 பேர் அடியும். ஆனால் நம்ம ஆட்கள்லாம் வேற லெவலுங்க. 4,000 போனாலும் சரிதான், 30,000 போனாலும் சரிதான், கர்த்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம். பிரைஸ் காட். உண்மையிலே சொல்றேன், விசுவாசத்தினால் நடக்கிறது மட்டும் ஜெயம் கிடையாது. நீங்க விசுவாசத்தில் நடக்கிறதே பெரிய ஜெயம்தான். நல்ல வைராக்கியமா. நிறைய பேர் அப்படிதானே. ஆமா, நீங்க விசுவாசித்தீங்க, உங்களுக்கு என்ன நடந்தது அடிமைங்க. நீங்க சொல்லணும், நாங்க விசுவாசத்துல நடக்கிறோம், அது நடந்திருக்கு, எனக்கு இது போதும்னு சொல்லுங்க. உங்களை உண்மையா விசாரிக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க, ஆமா கொஞ்சம் இப்படி இருக்குன்னு. இந்த வம்புக்கு யாராவது விசாரிச்சா சப்புன்னு வைங்க. விசுவாசத்தினால நடக்கிறது மட்டும் ஜெயம் கிடையாது, நான் விசுவாசத்தில் நடப்பதே எனக்கு மிகப்பெரிய ஜெயம். ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சேலஞ்சு பண்றாரு. என்ன சேலஞ்சு பண்றாரு, எங்கள்கிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்கு, நான் போன மீட்டிங்ஸ்லாம் என்னென்ன அற்புதம் நடந்ததோ அத்தனைக்கும் என்கிட்ட வீடியோ என்ன செய்யுது இருக்கு. நீங்க இன்னைக்கு சாகாமைங்கிறீங்க, மரணம் இல்லாத வாழ்க்கைங்கிறீங்க, உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்குறாரு. நாங்கள் இன்னைக்கு அதை விசுவாசிக்கிறோம். நிச்சயமா ஆண்டவர் எங்களுக்கும் ஃபுட்டேஜ கொடுப்பார். அவங்க நம்புறதுக்கு ஏதுவானதை நம்பி ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம நம்புறதுக்கு ஏதுவில்லாததை நம்பி நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த காரியத்தை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. சரியா? இன்னைக்கு நாங்கள் தரிசித்து நடக்கலதாயா, நீங்கள் பெரிய ஆட்கள்யா வளர்ந்துட்டீங்க, நீங்கள் தரிசித்து நடக்கிறீங்க. நாங்கள் விசுவாசித்து நடக்கிறோம். பிரைஸ் காட். யாருக்கு முன்னாடி உங்களை என்ன பண்ணாங்க, எதிரிகளுக்கு முன்பாக உங்களை விட்டு கொடுக்கவே 10 ரூபா இருந்தாலும் 10 கோடி உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி அப்படி கெத்தா என்ன பண்ணுங்க, காண்பீங்க. நகையே இல்லையா, ஒரு 2 கிராமில் தான் இருக்கு அப்படின்னா அந்த 2 கிராம் நகையை நீங்கள் 2 கிலோவா நினச்சிக்கிட்டு பில்டா போட்டுருங்க. ட்ரெஸ்ஸே இல்லையா, இருக்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பில்டப் பண்ண பண்ணிருங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், தேவ பிள்ளைங்க நான் சொல்கிறேன், உங்களுக்கு பில்டப் பண்ண தெரியணும். நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், அவள்கிட்ட என்ன இருக்கு இல்லையா, பில்டப்பை பண்ணியே ஏகப்பட்ட வேலையை என்ன பண்ணுறாங்க. நம்ம யாரையும் குற்றப்படுத்த வரவில்லை, நம்மை நாம் மேன்மைப்படுத்த நிற்கிறோம்.
கர்த்தருடைய ஊழியத்தை நாம் மேன்மைப்படுத்துகிறோம். பிரைஸ் காட். அப்போ இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு பயங்கர வருத்தம். அதான் நம்பிக்கையை என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில் உடன்படிக்கை பற்றி என்ன பண்ணிட்டாங்க, இழுத்துட்டு. இப்போ 20 வருஷம் என்னாச்சு சொல்லுங்க, நல்லா கவனிங்க, வசனங்கள்லாம் நல்லா தெரியணும். 20 வருஷம் மறுபடியும் யுத்தத்துக்கு போவாங்க. அவங்க 4000 போச்சு, மறுபடியும் யுத்தத்துக்கு போனாங்க. 30,000 போச்சு, உடன்படிக்கை பெட்டியும் போச்சு. இதுக்கு மேலே யுத்தத்துக்கு போவாங்க. இனிமே யுத்தம்ங்கிற நினப்பே இஸ்ரவேல்கிட்ட என்ன செய்யலை. எப்பா யுத்தமும் வேண்டாம், ஒரு சத்தமும் வேண்டாம், அவன் என்னமா சொன்னாம்னா கொடுக்க முடிஞ்சதை கொடுத்துட்டு பேசாமல் என்ன பண்ணிக்கிடணும், அப்படி உட்கார்ந்துருக்காங்க. இப்போ இவர்களை ஜெயிக்க வைக்கும்படி தேவன் சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டானை, சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை வளர்த்தெடுக்கிறார். பிரைஸ் காட். வளர்த்தெடுக்கிறாரு. ஐயா கொஞ்சம் விவரமாக பேசுகிற இடத்துக்கு வந்தோடனே ஆறாரு, இவங்கெல்லாம் உடன்படிக்கை பெட்டியை நினச்சி அந்த தோல்வியை நினச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அழுது புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி அழுது புலம்பிக்கிட்டே இருக்கும்போது சாமுவேல் வந்து சொல்கிறாரு, என்ன இப்படி போட்டு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. நாங்கள் உடன்படிக்கை பெட்டி கொண்டோன்னா இப்படி 4000 போச்சு, 30,000 போச்சு அப்படின்னு ஒன்னே அவர் அப்படியே பார்க்குறாரு, இருதயத்துக்குள்ளே பார்க்குறாரு. ஹலோ, சாமுவேல் எதை பார்க்குறாரு, இருதயத்தை பார்க்குறாரு. இருதயத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா அஸ்தரோத்தும் பாகாலும் இருக்கு. உடனே சொல்கிறார், அப்பா உங்கள் இருதயத்துக்குள்ளே அஸ்தரோத்தும் பாகாலும் இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணுங்க, தூக்கி தூர போடுங்க. நான் இப்போ உங்களுக்கு நான் உங்கள் இருதயத்துக்குள்ள அஸ்தரோத் பாகால் இருக்குன்னு சொல்ல வரல, உங்களுக்கு நான் அடுத்த பாயிண்ட் தரேன். இது வந்து ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கக்கா சொல்கிறேனே. இந்த புரிந்து கொள்வதெல்லாம் உங்களுக்கு வேணும். எது நமக்கு நேராக வருது, எது நமக்கு நேராக இல்லைங்கிறதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணணும் அக்கா, எல்லாத்தையும் தள்ளி விட்டுறாதீங்க. அள்ள வேண்டியதை அள்ளுங்க, கிள்ள வேண்டியதை கிள்ளுங்க, தள்ள வேண்டியதை பிரித்தெடுக்க தெரியணும். ஹல்லேலூயா. ஓகே, ரைஸ் மில்லில் ஓடும் பார்த்தீங்களா ஒரு மிஷினு, அரிசி எங்கே தள்ளும், புழுதி எல்லாம் அந்த பக்கம் ஆமாம் தள்ளும். அது மாதிரி தள்ள வேண்டிய அங்கங்கே தள்ளும், கல்லெல்லாம் ஒரு பக்கம் என்ன பண்ணிடணும். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ இங்கே ஒரு ரைஸ் மில் ஓடிக்கிட்டே இருக்கணும், சக்கு 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 சக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ அஸ்தரோத்தும் பாகாலும் உங்களுக்கு, அதை நீங்கள் விளக்கிட்டு கர்த்தர் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் என்ன பண்ணுவார். ஏன்னா இந்த 3ஆவது நேரம்லாம் யுத்தத்துக்கு போக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் அடி வாங்கி இப்போ தான் கொஞ்சம் காயம் என்ன பண்ணியிருக்கு, ஆறி இப்போ தான் கொஞ்சம் தழும்பு மறைஞ்சிட்டு, இப்போ வந்து மறுபடியும் யுத்தமா வேண்டாமியா அப்படின்ற. இல்லையா, நான் சொல்கிறேன், இதை மட்டும் நீங்கள் நீக்கிட்டு நீங்கள் போய்த்தான் பாருங்களேன் அப்படின்னு கொஞ்சம் உற்சாகப்படுத்துறாரு. உடனே இவங்களுக்கும் அவங்க தவற உணர்ந்துட்டு டக்குன்னு அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு கர்த்தர் ஒருவருக்கே என்ன பண்ணுறாங்க, ஆராதனை பண்ணிட்டாங்க. இப்போ இதெல்லாம் தூக்கி தூர போட்டாச்சா, அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ மறுபடியும் பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வராங்க. வந்த உடனே இவங்க போய் சொல்கிறாங்க, கர்த்தரை நோக்கி. பெலிஸ்தர் பக்கத்தில் வந்தோடனே பயம் என்ன செய்யுது, அந்த பழைய அனுபவம் என்ன செய்யுது. இப்போ சாமுவேலுங்க பேசும்போதெல்லாம் நல்லா இருந்துச்சு, கர்த்தரை ஆராதிக்கும் போதெல்லாம் நல்லா இருந்துச்சு. டக்குன்னு பெலிஸ்தர் வந்தோடனே அந்த பழைய பயம் என்ன செய்யுது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இவங்க இருதயத்துக்குள்ள அஸ்தோரத்து கிடையாது, பாகால் கிடையாது, அதை விட கொடுமையான பயம் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு தான் அவங்க இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யும். அவங்க சொல்றாங்க சாமுவேல்கிட்ட, நீர் எங்களுக்காக ஓயாமல் என்ன பண்ணிக்கிடும். ஏன்ட்ட ஒரு டைம் ஒரு குடும்பம் தான், அவங்க சொல்லுவாங்க, அதான் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி, அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்த நேரத்தில் நம்ம அவங்கள்ட்ட என்ன சொல்ல, நான் உபவாசம் இருந்து நான் ஜெபம் பண்ணுவாங்க, பயப்படாதீங்க, முடிஞ்சால் நேர்லேயும் வரேன்னு சொல்லிடுவேன். நினச்சேன், என்னடா அது அவ்வளோ தூரம் அவங்க பிரச்சனை அப்படி இருக்கு, என்ன பண்ணேனே, சரிங்க ஜெபம் பண்ணிக்கிறவங்க அப்படின்னு. அதை சொல்லும்போது பார்த்தீங்களா, இப்போ இவங்க கேட்கலாம், ஐயா நாங்கள் 2 யுத்தத்தில் தோற்று நிறையா இழந்துட்டோம் யா, எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கியா, கொஞ்சம் ஜெபம் பண்ணி அனுப்புங்க அப்படின்னா இது ரியலுங்க. ஏன்னா மனுஷனுக்கு அது இருக்கணும்ல. ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அவங்க ஓயாமல் எங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருங்க, டப்புன்னு இடையில கொட்டாய்கிட்டே விட்டுறாதே, நாங்கள் அவ்வளோதான், எங்கள் உயிர் போச்சு. டப்புன்னு யூரின் வந்துன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க, நான் யுத்தம் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் தண்ணியும் குடிச்சிடாதீங்க, ஓயாமல் கண் எமைக்கிற நேரம் கூட நீங்கள் சும்மா என்ன பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு தெரியுமா, பயம். அன்னைக்கு இங்கே இருக்கவங்க எல்லாரும் சொல்கிறேன், கர்த்தர் உள்ளே வந்துட்டாரா, கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கிறீங்களா, ஒரு 4000 நீங்கள் இழந்திருக்கலாம், 30,000 இழந்திருக்கலாம், நீங்கள் நம்பியிருந்த உடன்படிக்கை பெட்டியவே எதிரிகள் பிடிச்சிட்டு போயிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, மறுபடி நீங்கள் யுத்தம் பண்ணுங்கங்க. நீங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிறீங்க, உங்கள் இருதயம் கர்த்தர்
கர்த்தருடைய வார்த்தையால், கர்த்தருடைய பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கிறது. பிரைஸ் காட். இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லி நான் இதை முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு வரேன். இப்போ நான் ஒரு பாயிண்ட் இந்த பிரசங்கத்துல இருந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த அஸ்தரோத்தும் பாகாலும் இஸ்ரவேலின் வெற்றியை தடை செய்து கொண்டிருந்தது. புரிஞ்சுக்கோங்க, அஸ்தரோத்தும் பாகாலும் இஸ்ரவேலின் வெற்றியை தடை செய்து கொண்டிருந்தது. ஆனா அவங்களுக்குள்ள இந்த பெலிஸ்தரை குறித்த பயம் இருந்தது. பார்த்தீங்களா? இந்த பயம் அவங்களுடைய வெற்றியை தடை செய்யலை. ஏன்னா இவங்க பயந்தாலும் சரி, பயப்படலாம் சரி, ஆண்டவர் பலத்தை இடி முழக்கத்தை கொடுத்து ஜெயிக்க வைப்பார். ஏன்னா இருதயத்திலிருந்து அதெல்லாம் தூக்கி தூர போட்டாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த 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 தோல்வியின் அந்த பழைய அனுபவங்கிற ஒரு பயம் இருக்கு பார்த்தீங்களா, இது இவங்க தைரியத்தை என்ன பண்ணுது எடுத்து, அந்த பழைய அனுபவம் இவளை வெற்றியை தடை பண்ண முடியல. ஆனா இவங்க தைரியத்தை என்ன பண்ணிட்டு, நான் இன்னைக்கு உங்களை நீங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்ய நான் சொல்ல வரல. நான் உங்களுக்காக ஒரு குட்டி ஜெபம் சொல்றேன். அன்று இங்க இருக்கிற யாருக்குள்ளேயும் எந்த பழைய அனுபவமும் இருக்கக்கூடாது. ஏன் இதை நான் மறுபடியும் அழுத்தி சொல்றேன்னா, இப்போ இந்த பழைய அனுபவம் நம்முடைய வெற்றியை தடை பண்ணவே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த பிசாசா இருந்தாலும் சரி நம்முடைய பாதையை மட்டும் வலதுபுறம் இடதுபுறம் இழுத்து விட முடியாது. பிரைஸ் காட். நம்ம பாதை போயிட்டு தான். என்ன வேகத்தை என்ன பண்ணிடுவான்? வண்டி பஞ்சர் ஆயிட்டுனா என்ன செய்யும்? வேகம் குறைஞ்சிரும். அதை வேணா செய்ய முடியும். நீங்க உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க, என் பாதையையோ, என் குடும்பத்தின் பாதையையோ, என் சபையின் பாதையையோ, தேவ திட்டத்தின் அந்த நோக்கங்களையோ பிசாசு ஒரு நாளும் அதை எடுத்து போட முடியாது. ஆனா வேகத்தை தடை பண்ணலாம். நான் அதற்கும் இடம் கொடுக்க மாட்டேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியம் எனக்கு அதில் நம்பிக்கை ஒண்ணுங்க, நம்ம பாதை மட்டும் ஒரு நாள் அங்கங்கே என்ன செய்ய போகாது. இப்போ நான் எதுக்காக பேசினேன், வேகம் என்ன பண்ணிடக்கூடாது. பிரைஸ் காட். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை முன்னாடி வைக்கிறேன். நம்ம சபையை குறித்து உன்னதமான திட்டங்கள் இருக்கிறது. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் விலை ஏற பெற்றவர்கள், விலையேற பெற்றவர்கள். இன்னைக்கு நான் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் போக்கே மாற்றுது. இன்னைக்கு ஒரு வேளை நம்ம ஊத்துமலையில் தான் இருக்கிறோம். இந்த ஊத்துமலையில் இருக்கிற நம்ம சிலர் ஒட்டுமொத்த உலகத்தின் போக்கையே திருப்புகிறவர்கள். இதை நான் சும்மாலாம் சொல்லலை. இதுதான் தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற முழுமையான திட்டம். நீங்கள் செய்கிற பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஜாப்பாக இருக்கட்டும், உங்களுடைய எந்த வேலை காரியமாக இருக்கட்டும், பிள்ளைங்களுடைய படிப்பாக இருக்கட்டும், இது ஒட்டுமொத்த உலகத்தின் போக்கையும் திசை திருப்புகிற நோக்கத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இதனால ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கிறேன். இதை நினச்சிட்டு தான் டெய்லி தூங்குவேன், இதை நினச்சிட்டு தான் டெய்லி எந்திப்பேன். ஆமாம், நம்ம பேசுகிற பேச்சு உலகத்தின் போக்கையே திருப்பிக்கிட்டு இருக்குது. பிரைஸ் காட். ஆமாம், நம்ம சுள்ளாம் கிடையாது, சுக்கான். சொல்லுங்க, நான் பெரிய கப்பலை திருப்புகிற சுக்கான். அதில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பெரிய கப்பலையே திருப்புகிற சுக்கான். உள்ள ஏறட்டும் நல்லா விஷம். இல்ல விஷம் இல்ல, விசன். விசன் ஏறினவர்களா என்ன பண்ணணும்? அடி வலிச்சால உடம்புலாம் விஷம் ஏறிட்டு அடி வாங்கி வாங்கி, ஆமாம், நமக்கு அடி வாங்கி வாங்கி விசன் என்ன செஞ்சுட்டு ஒவ்வொருத்தரும் நம்மளை பகைச்சதா சொல்ல சொல்ல இன்னும் தெளிவாகிறோம், இன்னும் நல்லா போயிட்டு இருக்கிறோம். பிரைஸ் காட். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க. ஏதோ சும்மா வாரம் போகிறோம்னு நினைக்க, நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறதே உலகத்தை என்ன பண்ணுது, திருப்பிட்டு இருக்கு. ஓகே, வேகமாக எஸ்தரை பற்றி லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் அடுத்த டைம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் பேசலாம். வார்த்தைகளை எல்லாம் நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்தர். எஸ்தர்னாலே அடுத்த ஒரு அடைமொழி என்ன வரும்? எஸ்தர் ராஜாத்தி. சொல்லுங்க, எஸ்தர் ராஜாத்தி. மொர்தெகாய் கூட ஒரு இடத்துல சொல்லுவாரு, இந்த காலத்தில் நீ உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாம் அல்லவா. ராஜமேன்மை. ஹல்லேலூயா. ஓகே, ஸோ எஸ்தர், இந்த எஸ்தர் வந்து ராஜாத்தியா இருக்கிறாங்க. எப்பவுமே நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்த தேவ திட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கை முடிவு பயங்கரமாக இருக்கும், சம்பூரணமாக இருக்கும். ஆனால் ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா
ரொம்ப கீழே உள்ள நிலைமையாக தான் என்ன பண்ணும். அதான் இன்றைய பிரசங்கத்துக்கு ஒரு டைட்டில் கொடுத்தோம் அப்படின்னா, சிறுமையிலும் சிங்காசனம். பிரைஸ் காட். சிறுமையிலும். இப்போ நம்ம எஸ்தர் ராஜாத்தி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த எஸ்தர் ராஜாத்தின் ஆரம்பம் எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க வந்து சிறைபிடிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர் இருக்கு சிறைபிடிக்கப்பட்டவங்க. இந்த சிறைபிடிக்கப்பட்டதுக்கு காரணம் இவங்க காரணமா இருந்திருப்பாங்களோ என்னமோ நமக்கு தெரியல. ஒருவேளை இவங்களும் காரணமா இருந்திருக்கலாம், இல்லை இவங்களுடைய முற்பிதாக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க காரணமா இருந்திருக்கலாம், இல்லை கூட இருக்கிற சக மனிதர்கள் என்ன பண்ணியிருக்கலாம் காரணமாய் இருந்திருக்கலாம். இப்போ நெகேமியாட்டெல்லாம் ஏதாவது தப்பு இருந்திருக்குமா? தானியல்கிட்ட ஏதாவது தப்பு இருந்திருக்குமா? அந்த சிறுபெண் ஒருத்தியை சீரியாவுக்கு பிடிச்சிட்டு போனாங்களே, அவள்கிட்ட ஏதாவது தப்பு இருந்திருக்குமா? அதாவது தப்புன்னா மாம்சீகமாக ஏதாவது வீட்டில் ஒய்ஃப்ட்ட ஏதாவது கோவப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் பெரிய தப்புன்னு மூட்டையை தூக்கிட்டு என்ன பண்ணிடக்கூடாது. ஆமாம், மீகால் விஷயத்தெல்லாம் தாவீதுக்கு விரோதமாக என்ன பண்ணிடக்கூடாது. அதை பற்றிலாம் மேட்ரு பேசவே. ஸோ நெகேமியா தேவனுக்கு விரோதமாலாம் அப்படி எதுவும் என்ன பண்ணியிருக்க மாட்டார். தானியல் தேவனுக்கு விரோதமாலாம் என்ன பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அப்படி இல்லைன்னாலுமே ஒட்டுமொத்த தேசத்தையும் சிறைபிடிச்சிட்டு போகும்போது இவங்களும் அதில் என்ன பண்ணப்படுறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், ஆரம்பம் எல்லாரும் கூடையும் அது தப்பு பண்ணினதோ தப்பு பண்ணாததோ கூட அப்படி பிடிச்சிட்டு போகும்போது, கவனிக்கிறீங்களா, கூட பிடிச்சிட்டு போகும்போது எல்லாரும் ஒன்று போல சிறைபிடிக்கப்பட்ட கைதிகள். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா அப்படியே மாறுபடுகிறது. பிரைஸ் காட். இப்போ நீங்கள் எஸ்தரை எடுத்தீங்கன்னா 2 நெகட்டிவ் இருக்கு எஸ்தர் வாழ்க்கையில். ஒன்று, சொந்த தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க. ஒருவேளை எஸ்தர் இங்கே பிறந்திருக்கோம் நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் இந்த சிறையிருப்பில் தான் பிறந்திருக்கவே செய்கிறான். எஸ்தரை பற்றி சொல்லணும்னா சிலராவது பிறந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் சிறைபிடிக்கப்பட்டிருப்பாங்க. சிலர் பிறந்துட்டு பார்த்தாலே கம்பியாக இருக்கு. என்னடா அது அப்படின்னா, நம்ம சிறையிருப்பில் இருக்கிறோம். அட பாவிகளா, ராஜகுலம் நீ என்னெல்லாமோ சொன்னீங்க அப்படின்னு பார்த்தா சில நேரம் காலையில் கண்ணை திறந்து பார்த்தாலே ஏதோ கம்பிக்குள்ள நின்ன மாதிரியே தான் என்ன செய்யும். எஸ்தர் வாழ்க்கை பிறந்த உடனே பார்த்தா எங்கே இருக்கும் அப்படின்னா இஸ்ரவேல்ல இல்லை, எங்கே இருக்காங்க, பெர்சியாவில் என்ன பண்ணுறாங்க. சரி, இதுதான் ஒரு விஷயம். சரி, சிறையிருப்பு ஒரு நெகட்டிவ்னு பார்த்தா அப்பா அம்மா என்ன பண்ணலை, இறந்துட்டாங்க. அப்பாவும் இறந்தாச்சு. அதை கொஞ்சம் வாசிக்கலாம் பாருங்க. எஸ்தர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 7ல் இருந்து வாசிக்கலாம். 7. அவன் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமார்த்தியாக எடுத்துக்கொண்டாள். ஓகே, நல்லா கவனிங்க. 2 நெகட்டிவ் இருக்கு. ஒன்று சிறையிருப்பு, இன்னொன்று தாய் தந்தை. நான் நல்லா சொல்ல போனா எஸ்தரை சொல்லலாம் அனாதைன்னு என்ன பண்ணலாம். என்னதான் கூட ஆட்கள் இருந்தாலுமே யார் எப்படி கவனிப்பாங்கன்னு தெரியாதுல்ல. இப்போ மொர்தெகாய் எடுத்து வளர்த்தாரு, நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. இது ஆரம்பத்தில் தெரியாதுல்ல இப்படி கவனிப்பார் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை மொர்தெகாய் கவனிக்கலை அப்படின்னா சித்தப்பா மகா கவனிக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாதுல்ல. இப்போ கூட பிறந்தவங்களா இருந்தால் ஒரு உரிமை இருக்குது, கண்டிப்பாக கவனிக்க 4 பேர் கேள்வி கேட்பாங்க. இப்போ சித்தப்பா மகளை போய் கண்டிப்பாக கவனித்து தான் ஆகணுங்கிற எந்த கட்டாயமும். அப்போ இங்கே எஸ்தரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா கவனிங்க, நான் நமக்காக பேசிக்கிட்டே இருக்கிறேன். எஸ்தரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நெகட்டிவில் தான் பிறந்திருக்கிறான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். சிறையிருப்பில் பிறந்திருக்கா, தாயும் கிடையாது தகப்பனும் கிடையாது. எப்படி இருக்கும்? அதுவும் பாருங்க, மொர்தெகாய் கல்யாணம் முடிச்சிருந்தாரா முடிக்கலையா அப்படிங்கிறது தெரியாது. இப்போ மொர்தெகாய்க்கு ஒரு மனைவி இருந்திருந்து அவங்க எப்படி நேசிப்பாங்களா? கேள்விக்குறிதான், கஷ்டம். ஸோ இப்போ மொர்தெகாய் எஸ்தருக்கு ஆதரவாக என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட எல்லா காரியத்தையும் நல்லா ஃப்ரீயாக பேச முடியுமா? ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் துணையாக இருந்தால். இப்போ நான் யோசித்து பார்க்குறேன், என்ன டெலிவரினா என்ன, இவங்க அந்த பெண்களை வந்து அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணி டெலிவரிக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. அப்போ யோசித்து பார்த்தேன், டெலிவரிக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க, செலவும் அவங்க தான் பண்ணணுமா?
அட பாவிகளா, பொண்ணை கொடுத்தது தப்பா போச்சோ. அது 2 காரியம் இருக்கு பாருங்க. அப்பதான் யோசித்து பார்த்தேன், என்னடா இது, ஏன் இங்கே வச்சு பார்க்கணும்னா முடியாது. ஏன்னா கணவனாலையும் பார்க்க முடியாது. வழி வர நேரம் இவர் எங்கேயாவது நிற்பார், அமெரிக்காவில் நிற்பாரு, அங்கேருந்து வர்றதுக்குள்ள அவ்வளவுதான். அப்படியே கணவனை நம்பி என்ன பண்ண முடியாது. அது உண்மை, ரியல். ஏன்னா நம்ம எங்கேயாவது நிற்போம், யாருனாலும் டக்குன்னு வர முடியாதுல்ல. அடுத்து மாமியார் எப்படி, சும்மாவே பேச முடியாது. எல்லாரும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க போல தெரியுது, ரொம்ப சிரிக்கீங்க. மாமியார் அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட ஃப்ரீயா என்ன, எனக்கு ஒரு பாருங்களேன், ஒரு உங்களுக்கு ஏதாவது விருப்பப்படுது, ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, உங்களால் சாப்பிட முடியலன்னா அம்மாட்ட உரிமையாக என்ன பண்ணிடலாம், போங்கம்மா சும்மா தோணுக்கிட்டு அப்படின்றலாம். மாமியார்ட்ட சொன்னால் சப்புன்னு மூஞ்சிலே ஊற்றிட்டு போவோம், உனக்கு போய் காய்ச்சிட்டு வந்தேன் பாரு அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, சப்புன்னு ஊற்றிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதாவது இங்கே இருந்தால் மாமியார் ராஜ்யம், நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்கள் ராஜ்யம். அது மாதிரி வேலைகளும் பார்க்குறீங்க நிறையா. என்ன போய் எல்லாம் வீடு உண்மையிலே போகிற வரைக்கும் ஒரு மாதிரி கிடக்கு, நீங்கள் போயிட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். என்னன்னு அப்போ இந்த அளவுக்கு எப்படி இருக்கு. அப்போ ஏன் அங்கே போகிறாங்கன்னா, அம்மாட்டனா என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக எதனாலும் என்ன பண்ணலாம். ஆனால் இங்கே கணவன்கிட்டையோ இல்லை மாமியார்கிட்டையோ என்ன பண்ண முடியாது, பேச. அப்போ தான் நினச்சேன், ஆமாம் டெலிவரிக்கு அம்மா வீட்டுக்கு போகிறது நல்லது தான். ஆனால் செலவு உண்மையிலே அவங்க தலையில் கட்டப்படாது, நம்ம தான் என்ன பண்ணணும். ஓகே, ஸோ நான் இந்த சிச்சுவேஷனை சொல்கிறேன். இப்போ எஸ்தருக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடி என்ன பண்ணுது, ஆனால் இந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவளுடைய வாழ்க்கை இல்லை, அப்படியே சூழ்நிலைக்கு ஆப்போசிட்டாக எல்லாம் மாறுதுங்க. பிரைஸ் கார்டு. இதுக்கு காரணம் யாருன்னா மொர்தெகாய். நான் என்ன சொல்ல வாரேன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் இணைப்பை வைத்திருக்கிறார், ஒருவருக்கொருவர். ஃபஸ்ட்டு இந்த மொர்தெகாய் இவர் எங்கே வேலை பார்க்காரு, வாசல் காவலனா. அங்கே இருக்கிறதுலே கீழான வேலை வாசல் காவலன். யார் வந்தாலும் எந்திரிச்சாலும் என்ன பண்ணணும், வந்தா கேட்டை திறந்து கொடுக்கணும், அவன் ரதத்தில் வந்தான்னா அவனுக்கு அதை எடுத்து வைக்கணும், அவன் இறங்கணும் வைக்கணும். ஒரு அடிமை மாதிரி தான் வேலை. ஏன்னா இவன் சிறைபிடிக்கப்பட்டு வந்த கைதி, இவனுக்கு உள்ள அரண்மனைக்குள்ள வேலை கிடையாது. அப்போ வெளியில் நிற்கணும், வாரவங்க போகிறவங்களாம் சலிட்டு அடிச்சுட்டு அப்படியே குனிஞ்சி 23ஆம் புலிகேசி வராருன்னு அவரை புகழ்ந்து என்ன பண்ணணும். அதில் எதுவும் தப்பு விட்டுட்டோம்னா தலையவே எடுத்துருவாங்க, மறுபடியும் சொல்லிலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் வேலையில் நிற்கிறாரு. ஆனால் இப்போ பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாக நடத்துகிறார் பார்த்தீங்களா. சூழ்நிலைகள் என்னதான் எதிரடையாக இருந்தாலும் சரி, இந்த மொர்தெகாய் என்கிற ஒரு மனிதன் மூலமாக எஸ்தரின் வாழ்க்கையவே என்ன பண்ணுறாரு, புரட்டி போடுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த யூத ஜனம் இப்போ அங்கங்கே சிதறப்பட்டு 127 நாடுகளையும் சிதறி இருக்கிறாங்க. தேவனுடைய திட்டம், மிகப்பெரிய திட்டம் என்ன செய்யுது, அங்கே எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு, தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் வரும், இவங்க போய் என்ன பண்ணுவாங்க, 70 வருஷத்துக்கு அப்புறம் அதை போய் கட்டுவார்கள். நான் சொல்றேங்க, இன்னைக்கு நமக்கும் மிகப்பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறார். இதற்கு ஆண்டவருடைய மெதுவா மூவ் பண்றாரு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மொர்தெகாய் எங்க காவல்காரனா இருந்திருப்பாரா, சும்மா அப்படியே இருந்திருப்பாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இது ஃபுல்லா செஸ் தாங்க. இந்த எஸ்தர் புஸ்தகமே செஸ் கேம் தான். ஃபர்ஸ்ட் யாரை நகட்டுறாரு, அப்படியே மொர்தெகாய் என்னன்ற வீட்டில் இருந்த மொர்தெகாய் எங்க கொண்டு வராரு, அரண்மனை வாசலுக்கு. ஏன் வாசலுக்கு கொண்டு வராருன்னா, நீ இங்க இருந்ததான் நாட்டு நடப்பு உனக்கு என்ன செய்யும், அங்க உள்ள என்ன நடக்கு வெளியில என்ன நடக்குன்னு, அரண்மனைக்குள்ள என்ன நடக்கு. அப்போ முதல் செஸ் என்ன பண்றாரு, அப்படி மூவ் பண்ணி சிப்பாய் யாரு, மொர்தெகாய் யாரு, இந்த சிப்பாய் தான், இந்த சில்லறை தான் மிகப்பெரிய வேலையை பார்க்க போகுது. முக்கியமானதை பேசிட்டு இருக்கேன், நல்ல ஆவில எடுத்துக்கொள்ளுங்க. என்னைக்கோ போய் அவங்க எருசலேம் அலங்கத்தை என்ன பண்ணணும், கட்டணும். அங்க போய் தேவாலயத்தை என்ன பண்ணணும், கட்டணும். இதுக்கு இங்க என்ன பண்றாரு, ஒரு மூவ் பண்ண. ஏன்னா இவங்க வித்தையே அழிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, ஆயத்தம் ஆகிட்டு. பிசாசு இந்த பக்கம் அவனுக்கும் செஸ் விளையாட தெரியும். பிசாசு இந்த பக்கம் ஆமான என்ன பண்றான், நகர்த்துறான். ஆமானுக்கு இந்த யூதர்களை பார்த்தாலே அப்படியே ஒரு மாதிரி வாமிட்டு வர்ற மாதிரி என்ன செய்யுது, வருது. அப்படியே கொண்டு வரான், ஆமான கொண்டு வரான். அவன் ஆமான நகட்ட, தேவன் மொர்தெகாய நகட்ட. விளையாட்டு நல்லா தானே இருக்கு. இங்க இருக்கிற எல்லாரும் மொர்தெகாய்ங்கிற இடத்துல இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நம்மை நகட்டுகிறார்.
இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரியும், அரண்மனைக்குள்ள என்ன நடக்கணும் தெரியும், அடுத்து என்ன நடக்க போதுன்னு தெரியும். பிரைஸ் காட். ஆண்டவர் மொர்தெகாயை வாசற்காவலாளனாய் ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு என்ன பண்ணுறாரு, பிசாசு ஒரு நாள் இதை செய்வான், அன்னைக்கு இந்த காயை நான் என்ன பண்ண போகிறேன், பயன்படுத்த போகிறேன். அப்புறம் இவர் அங்கே போன உடனே அப்படியே எஸ்தர் மேலே என்ன செய்யுது, கை வருது. உடனே திடீர்னு வஸ்தி அங்கே பதவி இழந்துட்டா அப்படின்னு உடனே அறிவிப்பு கொடுக்குறாங்க. மொர்தெகாய்க்கு இருந்தாலும் ஆசை, பேராசை தானே, பேராசை பெருநஷ்டம் பாய்ங்க. அது உலகத்தில், ஆவிக்குரிய உலகத்தில் பேராசை பெரும் லாபம். இதுக்கு இப்படித்தான் கை தட்டுவீங்களா? ரொம்ப நல்லா நல்லா. ஏங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, உலகம் சொல்லிட்டு இருக்கு, தத்துவம் சொல்லுது ஆசைப்படுறதே தப்புங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், மொர்தெகாய் வாழ்க்கையில இருந்து நீங்க பேராசை உள்ளவர்களாய் இருக்கணும். நிறைய பேருக்கு இதெல்லாம் புரியாது. ஏன் புரியாது தெரியுமா? இங்க அது என்ன சொல்ல, ஆண்டவருடைய அந்த ஆள் மனதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. ஏங்க இப்போ மொர்தெகாய் இது ஆசையா பேராசையாங்க? ஏங்க அவளுக்கு பெத்த அப்பா அம்மாவே இல்லை, சிறைபிடிக்கப்பட்டுட்டு வந்து இருக்கிறா. சரி, இவளை ஒரு எந்த வேலைக்கு ஆசைப்படலாம்னா, ராஜாவுடைய வீட்டில் வேலை பார்க்க கூட கொடுக்க மாட்டாங்க. இந்த சேனாதிபதி எவனாவது இருப்பான் பார்த்தீங்களா, இந்த நாகமான் மாதிரி யாராவது, அவங்க வீட்டில் ஒரு பாத்திரம் விளக்க, ஒரு துணி வாஷ் பண்ண, வீட்டை கிளீன், அந்த வேலைக்கு இவர் போய் யார்கிட்டயா ரெக்கமெண்ட் பிடிச்சி, ஐயா கஷ்டம்யா, இப்படி அனாதை பிள்ளையா, அப்பா அம்மா இல்லை, நான் தான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் இந்த பிள்ளைக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க, இது ஆசை சொல்லலாம். ஏங்க ஒரு அடிமைக்கு, ஒரு அனாதைக்கு மொர்தெகாய் ராட்சஸ்திரி ஆகிறதுக்கு, ராணி ஆகிறதுக்கு ஆசைப்பட்டார்னா, நான் சொல்றேன் இது ஆசை கிடையாது, மொர்தெகாயின் பேராசை. இன்னும் நான் தேவனிடத்துல இருந்து சொல்ல விரும்புறேன், இது மொர்தெகாயின் பேராசையா இருந்ததென்றாலும் இதை கொடுத்தது தேவ திட்டம். இன்னைக்கு நீங்களும் நானும் கோடீஸ்வரனா இருப்போம், நாங்க அப்படி இருப்போம் இப்படி இருப்போம்னு சொல்றது பேராசை கிடையாது, தேவ திட்டம் கொடுக்கிற விருப்பங்கள். நல்லா கையை தட்டி எஸ், இது எதுவும் சுயமாய் வந்ததல்ல, இது சுவிசேஷத்தினால் வந்தது. நமக்கெல்லாம் கல்யாணத்துக்கு 4 மோதிரம் கொடுத்தாங்க, வாழ்க்கையில ஒரு நாள் கூட அதை எடுத்து பார்த்தது கிடையாது. இன்னைக்கு தேடி பிடிச்சு அதெல்லாம் போடுறோம்னா காரணம் என்ன தெரியுமா? இது இங்க இருந்து வந்ததல்ல, அங்க இருந்து வந்தது. ஆசைப்படுங்க. நீங்க நான் இந்த சத்தியத்தின்படி சொல்லணும்னா, நீங்க பேராசைப்படாம இருந்தா தான் நீங்க குற்றம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். Praise God. மொர்தெகாய் பேராசை தானே, இது யார் கொடுக்குறா? தேவ ஆவியானவர் உள்ளுக்குள்ள என்ன பண்றாரு, டேய் அடுத்து ஒரு ஆமான் பெரிய ஆப்பு வைக்க போறான், ஆமானின் ஆப்பை நீங்க நீக்கணும்னா நான் அவனுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறேன். ஆமா, அப்படியே எஸ்தரை கொண்டு போ. ராஜஸ்திரியா என்ன செய்யி, என்ன தைரியம், இன்னைக்கு இந்த தைரியம் வரட்டுங்க. நீங்க தேவ திட்டத்தில் நிற்பீர்கள் என்றால் நீங்கள் பேராசைப்படுங்கள், அதை தேவன் வாய்க்க பண்ணுகிறார், தோற்று போக மாட்டீர்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அவர் அப்படி அனுப்புறாரு பாருங்களேன். ஒரே ஒரு விஷயத்தை, எஸ்தரை பற்றி நம்ம இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது. ஒரே ஒரு காரியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இப்போ பாருங்க, அப்படி சொன்ன உடனே 9வது வசனம், ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். இப்ப பாருங்க, அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால், இது நீங்க உலக பிரகாரமா பார்த்தீங்கன்னா எஸ்தரை என்ன பண்ணிட்டான், சைட் அடிச்சிட்டான்னு தான் சொல்லுவாங்க, அப்படிதானே? இந்த அசுத்த புத்தியோட பார்க்குறவங்களுக்கு எல்லாமே அசுத்தமாக தான், தேவ திட்டத்தின்படி பார்த்தா எல்லாமே சுத்தமா இருக்கும். கையை தட்டுங்க. அவன் அந்த வேற மாதிரி மாம்சீகமா பார்க்கல,
தேவ திட்டத்திலிருந்து பார்க்குறான். எஸ்தரை பார்த்தாலே அவனுக்கு என்ன செய்யுது? பிடிக்குது. உங்களை பார்த்தாலே பிடிக்கும். பிரைஸ் காட். நான் சொல்லட்டுமாங்க, உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? பார்க்கத்தான் பிடிக்கும்னு சொல்லும். நான் சொல்கிறேன், எங்களை பார்க்கவும் பிடிக்கும், எங்களை பார்த்தாலேயும் பிடிக்கும். கையை தட்டி தூக்குங்க. ஆமா, தேவ திட்டத்தில் இல்லைன்னா பார்க்கத்தான் பிடிக்கும். ஆனா தேவ திட்டத்தில் நீங்க இருந்தீங்கன்னா உங்களை பார்த்தாலே பற்றி எரியும். நான் உங்க எல்லாரையும் எஸ்தரை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறேன். இப்போ நான் என்னை முருதகாயாவே வச்சுக்கிடுதேன். நான் வாசட் காவலாளனாக இருக்கிறேன். பரவாயில்ல, எனக்கு உயர்வு அடுத்து வரும். உங்களுக்கு ஆரம்பத்தில் உயர்வு. உங்களை எல்லாரையும் நான் இன்னைக்கு எஸ்தரா நினச்சி பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், எஸ்தர் அப்படி அங்கே உயர்வு வருதா? இந்த மெசேஜை முடிச்சிடும் இன்னைக்குண்ணே, இப்படியே முடிச்சிடுறேன். ஏன்னா இனிமேல் இதை பேசினாலாம் சரி வராது. அப்போ இப்போ ஃபஸ்ட்டு இவர் அப்படி போகிறார். அடுத்து என்ன நடக்கு விஷயத்தை டக்குன்னு சொல்லிடலாம். இப்போ பாருங்க, எஸ்தர் அதே 2ஆம் அதிகாரத்தில் 17, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். பாருங்களேன், ஆண்டவர் அந்த ஏகாய் மனசுலையும் போய் வேலை பார்த்து எஸ்தரை பார்த்தாலே எப்பா நல்லா இருக்காயா அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கு. ராஜா எல்லாரையும் பார்க்குறாரு, ஒன்றும் தோண மாட்டேங்கி. எஸ்தரை பார்த்தோன்னே அவர் அறியாமல் ஒரு அன்பு என்ன செய்யுது? நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களை ஆட்கள் பார்த்தாலே உங்களை யாருமே வெறுக்க மாட்டாங்க. உங்களை பார்த்தாலே பிடிக்குங்க. உங்களை பார்த்தாலே பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும். எஸ் எஸ், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். எல்லாருடைய பார்வைக்கும் நீங்க நல்லா தெரிவீங்க, நல்லா தெரிவீங்க. நல்லா தெரிந்ததெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் வேரோட வேரோட பிதா நடாத நாற்று எல்லாம் வேரோட பிடுங்கப்படுவதாக. நம்மை பார்த்தாலே பிடிக்கணும், ஒரு தீ பிடிக்கணும், நம்மளை பிடிக்கணும். அப்படித்தான் ஆவியானவர் கிரியை செய்கிறார். பிரைஸ் காட். உங்களை பார்த்தனே ஐயோ வந்துட்டாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. வந்துட்டாங்க. பிரைஸ் காட். இதெல்லாம் விட்டுறாதீங்கண்ணே. அப்படி இப்போ நம்ம இவ்வளோ பேசணுன்னு ஏதாவது இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஏதாவது நடக்கும். ஒன்று சொங்கன்னு அப்படி பேரப்படாது. அந்த பெட்ரோமாஸ் லைட்டில் உள்ளே இருக்க அந்த அதை தொட்ட உடனே சடக்குன்னு போகும் பார்த்தீங்களா, அப்படி போகப்படாது. இரும்பில் செஞ்ச அதான் இருக்கணும். ஆமாம், அப்படி கும்முன்னு நில்லுங்க. அடுத்த கடத்தில் எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். பிரைஸ் காட். வேறு ராஜா அன்பு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்க அவர் என்ன நடக்குது பாருங்க. அவள் சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரியாக்கினான். சிறுமையிலும் சிங்காசனம். எப்படி எப்படி கிடைச்சது பார்த்தீங்களா? ரொம்ப சுலபமாக நடக்குங்க. அந்த சின்ன சின்ன காரியங்களுக்கு ஒரு கவனம் செலுத்தி அரண்மனையில் வந்து அறிவிப்பை கவனமாக எடுக்கிறாரு. ராஜஸ்திரிட்ட போய் சொல்ல. இப்போ எஸ்தர்ட்டையும் போய் சொன்ன உடனே அவளுக்கு அதில் வர்றதுக்கு விருப்பம் இருந்திருக்குமா? யோ பாத்திர விளக்கு ஏதாவது வேலைன்னா கூட போகிறோம்யா, ராஜஸ்திரியா. எஸ்தருக்கு டக்குன்னு மைண்டில் வராதுல்ல. ஏன் வேலை என்ன தெரியுமா? உங்கள் மைண்டில் வராததெல்லாம் வர வைக்கிறது. சும்மா கிடக்க பலூனை ஊதி கெடுக்கிறது இல்லை, ஊதி அழகுபடுத்துறது. பிரைஸ் காட். உலகம் சொல்லும் சும்மா கிடக்க பலூனை ஊதி கெடுக்கிறாங்கன்னு. நான் சொல்றேன், சும்மா கிடந்த பலூனை ஊதி அழகுபடுத்துறோம். பிரைஸ் காட். இதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்களை வாக்கு தத்தங்களை கொண்டு தேவ திட்டத்தை கொண்டு ஊது ஊதுன்னு ஊதி உங்களுடைய வடிவத்தையும் உங்களுடைய அலங்காரத்தையும் வெளிப்படுத்துவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த வசனம் எல்லாம் ஆண்டவர் பர்டிகுலராக பேச சொல்லி பேசுகிற வசனங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுங்க, யாரும் சோர்ந்து போயிடாதீங்க. நான் அதை ஸ்ட்ராங்காக எடுக்கிறேன். இப்படித்தான் நடக்கும். இப்போ பாருங்களேன், ராஜஸ்திரி ஆயாச்சு. நான் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தொடுதலாக இருந்தது வாசித்த போது. அதில் எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தில் இதோட முடிகிறேன். அதில் பாருங்களேன், 15ஆம் வசனம். மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல்
வேறொன்றும் கேட்கவில்லை. அந்த லாஸ்ட் சென்டென்ஸோட முடிக்கிறேன் பாருங்க. எஸ்தருக்கு சிலருடைய கண்களில் தயை கிடைத்ததுன்னு எழுதப்படலை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. ஓ, அப்படியே கண்களை மூடலாம். நான் இன்றைக்கு தேவ திட்டத்தில் இருக்க பிள்ளைங்க மேலே இந்த வார்த்தைகளை கொண்டு நான் தைரியமாக சொல்கிறேன். உங்களை காண்கிற யாரோ சிலருடைய கண்களில் அல்ல, உங்களை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் உங்களுக்கு தயை கிடைக்கிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ரிமானா சபலா கதரா லெபெரே மெனே தூரி காபா. நம்முடைய சரீர பிரகாரண அனுபவங்கள் பல விதங்களில் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எஸ்தரை பார்த்தோம். எஸ்தருடைய 2 மிகப்பெரிய நெகட்டிவ். ஒன்று, சிறையிருப்பில் பிறந்திருக்கிறா, இல்லைன்னா சிறையிருப்பில் தான் வளர்றா. அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன் கிடையாது, மரணம் அடைஞ்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய நெகட்டிவ் சூழ்நிலை. ஆனால் தேவன் தமது திட்டத்தில் எஸ்தரை வைத்திருந்தார். யூதர்களை காப்பாற்றும்படி, தேவனுடைய அலங்கம் கட்டப்படும்படி, தேவனுடைய ஆலயம் கட்டப்படும்படி, யூதருடைய வித்து அங்கே நிலை நிற்கும்படிக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய காரியத்தை எஸ்தரை கொண்டு, மொர்தெகாயை கொண்டு தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகம் சொல்லும் ஆசைப்படக்கூடாதுன்னு, ஆனால் இந்த சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் ஆசைப்படலாம், பேராசைப்படலாம். இது தேவன் தமது திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் நமக்குள் கொடுக்கிற ஒரு விருப்பமாய் இருக்கிறது. சில சூழ்நிலைகளை பார்த்து ஐயோ இது நடக்குமா நடக்காதா, இதுக்கெல்லாம் நான் ஆசைப்படலாமா அப்படிலாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. இந்த எஸ்தர் புஸ்தகத்தை வைத்து மொர்தெகாய் எப்படி ஒரு அடிமை பெண்ணை, ஒரு அனாதையாக இருந்த சிறைச்சாலையில் இருப்பதை போல இருக்கிற ஒரு வீட்டு வேலை வேணா செய்யலாம், அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ராஜாவுக்கு இணையாக ராஜஸ்திரியாக மாற்றுவதற்கு அவர் யோசிக்கிறார்னா, இது மொர்தெகாயிடம் இருந்து வந்த யோசனை கிடையாது, இது மொர்தெகாயின் விருப்பம் கிடையாது. இது தேவனிடத்தில் வந்த ஆசை, தேவனிடத்தில் இருந்து வந்த எண்ணங்கள். தேவன்கிட்ட இருந்து வாரது இப்படி தாங்க இருக்கும், நம்புறதுக்கு ஏதும் இல்லாததான் இருக்குங்க. ஹல்லேலூயா. பிசாசானவன் இவர்களை சிதறடிக்கும்படி, அவர்களை சிதைக்கும்படி, அவர்களை அழிக்கும்படி சிறையிருப்புக்கு கொண்டு போகிறான். காரணம் அவங்களுடைய கிரியைகள். அது அவங்க கிரியையாக இருக்கலாம், இல்லை முற்பிதாக்களுடைய கிரியையாக இருக்கலாம், சக மனிதருடைய கிரியையாக இருக்கலாம். ஏதோ ஒன்று அவர்களை எல்லாம் இழுத்து சென்றது. ஆனால் அதிலும் தேவன் மறுபடி தம்முடைய காரியத்தை புதுப்பிக்கும்படி, கட்டுவிக்கும்படி அவர் அங்கே சிலரை பயங்கரமாக எடுத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பிசாசுடைய திட்டங்கள் பலிக்காது. அவனும் அவன் திறமைக்கு ஒரு வேலையை பார்ப்பான். ஆண்டவர் அவருடைய வல்லமைக்கு தக்கதாய் அவரும் ஒரு வேலையை பார்ப்பார். பிசாசு வருத்தப்படுற அளவில், இவங்களுக்கு விரோதமாக ஏண்டா நான் கிரியை செஞ்சேன், இவங்களை ஏண்டா நான் சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைச்சி போட்டேன்னு நினைக்கிற அளவில் தேவன் ஒரு மிகப்பெரிய காரியத்தை பேக்ரவுண்ட்ல, அண்டர் கிரவுண்ட்ல அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை யாராவது சிறைபிடிக்கப்பட்டவர்கள், கைதிகள், அனாதைகள் என்று உங்களை அசட்டை பண்ணி இருக்கலாம். ஒரு நாள்ல நீங்க அவங்களுக்கே வேலை கொடுக்கிற அளவுல, உங்களிடத்தில் வந்து நிற்கிற அளவுல தேவன் உங்களை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. அப்படியே எழுந்து நிற்கலாம். ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போறோம். Thank you Jesus. குறிப்பாத்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. என்னை குறிப்பார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே.
பெரியதே, இந்த தயவை பாட ஜீவனுள்ளதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு பேதமின்றி உயர்த்தி வைத்ததே, பேதமின்றி உயர்த்தி வைத்ததே. ஒரு பேதமின்றி தலைமுறையாய் உயர்த்தி வைத்ததே. ஒரு பேதமின்றி தலைமுறையாய் உயர்த்தி வைத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் விதிமுறைகளை விதிமுறைகளை நிற்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, விதிமுறைகளை நிற்கும் தயவு. அந்த தேசத்தின் வஸ்தி நீக்கப்படுறா, கிரியை நிமித்தமா இல்லை இவங்களுடைய புரிந்து கொள்ளாமை. ஆனால் மறுபடி பாருங்களேன், அந்த தேசத்து பெண்கள் யாரும் செலக்ட் பண்ணப்படலை, சிறை கைதியாய் வந்தவள் செலக்ட் பண்ணப்படுறா. இது தேவ திட்டமே அல்லாமல் வேற ஒன்றுமில்லை, தேவ தயவு. எஸ்தர் தன்னை காண்கிற எல்லாருக்கும் எஸ்தர் மேலே தயவு உண்டானது. இந்த நல்வார்த்தையோடு கூட நீங்கள் போங்க. ஓ, நான் உங்கள் மேலே ஒரு மேய்ப்பனாய், ஒரு தீர்க்கதரிசியாய் உங்கள் மேலே நான் டிக்ளேர் பண்ணுறேன். உங்களை காண்கிற எல்லாருக்கும் உங்கள் மேலே தயை உண்டாகும். நான் மனதார உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களை பார்க்குற யாருக்கும் உங்கள் மேலே எரிச்சல் வராது, உங்கள் மேலே கசப்பு வராது, உங்கள் மேலே வைராக்கியம் வராது. உங்களை பார்க்குற எல்லாருக்கும் எல்லாருடைய கண்களிலும் உங்களுக்கு தயை உண்டாகிறது. நீங்கள் அப்படியே முன்னேறி செல்லுகிறீர்கள், முன்னேறி செல்லுகிறீர்கள். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஆராதனை நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுத்தீர், உமக்கு நன்றி. கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்காக, விளங்க பண்ணி நம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. வந்த ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். ராஜ்யத்தின் திட்டத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் முருதகாயாய், எஸ்தராய் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. பிசாசுடைய தந்திரங்களை எல்லாம் நாங்கள் அடையாளம் கண்டுகொண்டு அதை எல்லாம் அழித்து தேவ திட்டத்தை பூரணமாய் நிறைவேற்றுவதற்கு நீர் எங்களை அப்பா சபையோடு கூட இணைத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இன்னும் இந்த காரியங்களை நாங்கள் ஆழமாய் தியானித்துக் கொள்ள அதற்கு நேராய் நாங்கள் செல்ல கிருபை கொடும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.